அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில இதை தாண்டி ஒரு கஷ்டம் வரும்னு சொன்னா வாய்ப்பே இல்லை, இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன கஷ்டமா இருக்கும்? நம்பினவங்க துரோகம் பண்றது துலாமோட பெரிய மைனஸ். துலாம் ராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒண்ணு பெரிய பிரச்சனைகள். கண்டிப்பா. அதாவது இவங்களை வந்து நம்ம நல்லா தானே இருக்கோம், நான் நல்லா தானே வழிகாட்டுறேன், ரெண்டு சைடும் ஈக்குவலா தானே இருக்கேன், அப்புறம் என்னங்கிற கேள்வி வந்து இவங்களுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். இவங்க வந்து என்னன்னா யார நம்புறாங்களோ அந்த நம்பிக்கைங்கிற இடத்துலதான் துரோகம் வர இவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து இன்னொரு யூனிக்கான கேரக்டர், அப்படியே செயல்பட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம யாருக்கும் மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி, தனுஷ் ராசி, இந்த மீன ராசி நபர்கள் எல்லாமே ரொம்ப பேசும் பொருளா இருக்க மாட்டாங்க நம்ம அஸ்ட்ராலஜிஸ்லயே பாத்துட்டீங்கன்னா. ஏன்னா அது ரொம்ப வராது. ஏன்னா அவங்க வந்து ஒரு இதுன்னு வந்து சட்டத்துக்குள்ள வந்துரும், அது வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்துரும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நெருக்கடிக்குள்ளேயே இந்த டிராபிக் ஜாமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பர்சன். கண்டிப்பா இந்த ராசி நீங்க இப்ப கூட பாக்கலாம், அதுல நிறைய வராது, பேசும் பொருளா துலாம் எல்லாம் இருக்காது. சோ அப்படிப்பட்ட துலாமுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க ஃபேஸ் பண்றது நம்பிக்கை துரோகம் தான். அதை விட பெரிய கஷ்டம் அது என்ன இருக்கு போது, நம்பிக்கை துரோகத்தாலேயே தான் இவங்களுக்கு அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா அவங்க பின்னாடி போய் பேசுறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இவங்கள்ட்ட பேச தைரியம் இல்லாம இல்ல ஏதோ காரணத்துக்காக பின்னாடி போய் பேசுவாங்க.